வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ஏலக்காய், முந்திரி, திராட்சை. நல்லா ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸாக. பச்சரிசி மாவு, எந்த டம்ளரில் மாவு எடுக்கிறோமோ, எந்த பாத்திரத்தில் மாவு எடுக்கிறோமோ அதே இதில் 2 டம்ளர் சர்க்கரை எடுத்து பாகு வைக்கணும். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது நெய், முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கான நெய். அவ்வளோதான். இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம், செய்முறை பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுங்க. கொதிக்க வச்சு இந்த தண்ணி வைங்க. தண்ணி வந்து 3 டம்ளர் வைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு கலக்க போகிறோம். அதனால் பச்சை தண்ணி ஆட் பண்ண முடியாது. சுடுதண்ணியே கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தான் மாவு போட்டு நம்ம கிண்ட போகிறோம். லைட்டாக உப்பு போட்டு சால்ட்டு போட்டு கலக்க போகிறோம். பாருங்க, வானலில் தண்ணி வச்சுருக்கோம். நல்லா தளன்னு கொப்பளிக்கணும். கொப்பளிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாவு கலக்கணும். அது வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு பாத்திரம் மூடி கூட போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடறோம். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து வரும்போது தண்ணி வந்து இவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு குறைச்சிக்கோங்க. தண்ணி எடுத்து இங்கே பக்கத்தில் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக திருப்பி தண்ணி வைக்கிறோம். தண்ணி வச்சுட்டு அது சால்ட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கரைஞ்சிரும். சால்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டால் நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாவை போட்டு நல்லா கட்டி அந்த மாவு முழுசும் இப்படி உருட்டி வச்சுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் அப்படி வச்சிங்கன்னா ஒட்டாது. அதனால் நல்லா இப்படி உருட்டி பண்ணிக்கணும். இதே மாதிரி உருட்டி வச்சு இந்த மாதிரி உருட்டி ஒரு ஆறணுன்னு இப்படி உருட்டிங்கன்னா அப்படி லேசாக வேணால் நெய்யோ ஏதாவது கையில் தொட்டுட்டு கூட உருட்டலாம். உருட்டி வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். செய்முறை எப்படின்னு பார்த்துடலாங்க. பால் நல்லா தேங்காய் பால் வேணாலும் விட்டுக்கலாம். இல்லைன்னா பசுபால் இது பால் வாங்கி பாலை ஊற்றி தண்ணி ஊற்றி காய்ச்சுங்க. நல்லா நான் பால் ஊற்றி இப்போ செஞ்சு காட்டுறேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இந்த இதை வச்சுக்கலாம். வானலில் வைக்கலாம். உங்களுக்கு எந்த பாத்திரம் வசதியாக இருக்கோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. இப்போ நான் பால் ஊற்றுறேன். பால் ஒன்று இது ஃப்ரீசரில் இருந்ததுனால நல்லா கெட்டியாகிடுச்சு. அது காஞ்சிடும். தண்ணி ஊற்றிக்கிங்க. தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்ல தண்ணி பால் கொதிக்கணும். இது பசும்பாலும் கொஞ்சம் ஊற்றுறேன். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்து வேறு ஒரு அடுப்பில் பற்ற வச்சு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோ போதும். அது கொஞ்சம் போட்டால் போதும். காயட்டும். நல்லா நெய் காயட்டுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த முந்திரி போடுங்க. அதிலே திராட்சையும் போட்டுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சா கருகிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக செவந்தா போகக்கூட போதும். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பால் அதுக்குள்ளே இங்கே காஞ்சிடுச்சு. கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிங்க. இது இருக்கட்டும், கரைச்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இது பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டி போடுறதுக்காக பச்சரிசி மாவு கலந்து இது பால் பொங்கிடுச்சுங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை போட்டுடலாம். சின்னதாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு இது பண்ணி பால் கொழுக்கட்டைன்னா இப்படி இந்த அளவு தான் இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக சின்னதாக உருட்டி போட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் வேகட்டும். ஹைலே வச்சு வேக வைக்கலாம். ஹையில் வச்சு வேக வைங்க. அது வெந்துட்டு இருக்கும்போது இந்த ஏலக்காவை நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போல்லாம் கொழுக்கட்டை நல்லா தளன்னு கொதிக்கிது பாருங்கள். ஒன்றோட ஒட்டலை பாருங்கள் இப்படி இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் நான் தேவைப்பட்ட அளவு சர்க்கரை போட்டுக்கணுங்க. நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் அது குட்டி டம்ளராக இருக்கனால அதில் 2 அளவு. 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கோம். 2 டம்ளர் சர்க்கரை இதில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா கலந்து கொடுங்க. கிண்டி கொடுங்க. இப்படி கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா மாவு, ஒரு 1/2 ஸ்பூனு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து இதில் ஊற்றிடலாம். ஏன்னா திக்கு கிடைக்கும். அப்போ ஏலக்காய் 1-2 நுணுக்கலாங்க. நல்லா இப்படி தோலோடே போடுங்க. அதான் அப்போ தான் அதில் நல்ல மனம் வரும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இந்த மாவு கிண்டும் போது தான் கொஞ்சம் ஆக்கிறதே நல்லா பதமாக கிண்டுங்க. அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த இது இருக்கும், மரக்கரண்டி, தோசை எடுக்கிறதுக்கு, நான்ஸ்டிக்குக்கு அந்த கரண்டி போட்டுக்க இது பண்ணிங்கன்னா நல்லா கையில் சூடும் படாமல் இருக்கும்.
அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இந்த முந்திரி திராட்சை இதில் போட வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையில் போட போகிறோம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இனிப்பு போதும்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னு வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அது அப்படியே கரைஞ்சிக்கும். அவ்வளோதான், நம்ம பால் பாயாசம் ரெடி. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா பாயாசம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாயாசம் ரெடி. கொழுக்கட்டை பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. முழு முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம், திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி சமைச்சு பாயாசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடும். உடம்புக்கு நல்லதுங்க, ஏன்னா பால் தான் நிறைய போடுறோம், அதனால் உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பார்த்து ருசித்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.